இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பயங்கரமாக எல்லாரும் ஒரு பக்கம் களி ஊற்றிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தில் பெண்ணுரிமை அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாராசமான விஷயங்கள்லாம் புகுத்தப்பட்டிருக்கு தான். அதாவது பள்ளி மாணவி ஒருத்தி வந்து நான் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் என் இஷ்டப்படி இருப்பேன், நடந்துப்பேன், அப்படி இப்படின்னு நிறைய தகாத விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரியும், குறிப்பாக அந்த ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் காட்டினது இன்னும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இத்தனைக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது இயக்குனர் வெற்றிமாறன் அப்படின்னு தெரிஞ்சங்காட்டி இன்னும் பயங்கரமான ஒரு பரபரப்பு கிளம்பியுள்ளது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு இதே வேலையாக போச்சு. அதாவது வெற்றிமாறனும் சரி, ரஞ்சித்தும் சரி, ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட, இன்னும் சொல்லப்போனால் மிஷினரிஸ் கும்பல்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் பணத்தை வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தப்பான கருத்துக்களை, விஷம கருத்துக்களை இளைஞர்களின் மண்டையில் ஏற்றணும் அப்படிங்கிறத அஜெண்டாவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்கள குற்றம் சாட்டுறத சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பிடிச்சி எல்லாரும் காயின்னு காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முக்கியமாக வந்து அந்த கமெண்ட் ஆப்ஷன் போடுறத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு, ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இதனால பார்த்தா கமெண்ட் போட முடியல. ஆனாலும் கூட ரசிகர்கள்லாம் அவரை போட்டு கழுவி ஊற்றிருக்காங்க. ஏன் சார், இந்த பேட் கேர்ள் படத்தோட டீசரை ட்ரெய்லர் வெளியிடுறீங்களே, உங்களுக்குள்ள கொஞ்சம் வச்சு ஒரு அறிவு இருக்கா இல்லையா? இந்த பேட் கேர்ளுங்கிறது யார்? உங்கள் பொண்ணா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணா? இதே உங்கள் பொண்ணை வச்சு இது மாதிரி பழத்தான் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஏன் இப்படி அடுத்தவங்க பொண்ணு, அடுத்த கம்யூனிட்டி பொண்ணா மட்டும் இப்படி வந்து விஷமத்தை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க. இன்னும் நிறைய பேர் விஜய் சேதுபதி நேர்மையாக ஆள் தான், ஆனால் அவர் எப்போ வெற்றிமாறன் கூட சேர்ந்தாரோ இந்த விடுதலை 2ஆம் பாகத்தில் அதுலேருந்து ஆளே மாறிட்டார். தேவையில்லாத இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு விஜய் சேதுபதியும் துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பேட் கேர்ள் டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? வெற்றிமாறன் சொல்கிறது வந்து சரியா? அந்த பெண் இயக்குனர் நான் இப்படி தான் எடுப்பேன், இதுதான் நிஜம் அப்படி சொல்கிறாங்களே, இது வந்து சமுதாயத்துக்கு ஆபத்தா இல்லை விழிப்புணர்வா? இது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.